அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் சூரா ஃபாத்தியாவில் ரெண்டாவது ஆயத் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதோட சுருக்கமான தஃப்சீரை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இது அர்த்தத்தை கொஞ்சம் பார்ப்போம். அல்ஹம்து என்றா எல்லாம் புகழும். அப்போ அரபில் வந்து எல்லாம் என்றால் உங்களுக்கு அரபு கொஞ்சம் சரி தெரிஞ்சாங்களுக்கு தெரியும், குல்லு என்றால் தான் எல்லாம். அப்போ ஈன எப்படி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் புகழும் என்று வந்துக்குது, அதை அல்லுக்குள்ளே அது எல்லாம் என்றது இது. அதை இன்ஷால்லா நீங்கள் கிராமர் படிக்கொள்ள படிப்பீங்க. இப்போ நினைவு வச்சுக்கோங்க, அது அல் வாரத்தால் அது எல்லாம் என்ற அர்த்தம் வருது. ஹம்தெண்டா புகழ். அப்போ அல்ஹம்தெண்டா எல்லாம் புகழும். லில்லாஹி ஹம்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அதை நாங்கள் தஃப்சீரை பார்க்கல பார்ப்போம், சுருக்கமான தஃப்சீரை பார்க்க போகல. லில்லாஹி இப்போ புகழை நினைச்சுக்கோங்க, எல்லாம் புகழும். லில்லாஹி லில்லாஹி என்றா அதை லீ வந்து கே என்ற அர்த்தம் தருது. அப்போ அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ்வுக்கே லில்லாஹி அல்லாஹ்வுக்கே. நாங்கள் லில்லாஹி அல்லாஹுக்கு தான் செய்கிறோம் என்று சொல்லுவாங்க. நான் எல்லாம் செய்கிறேன் லில்லாஹி அல்லாஹ்க்கா வேண்டி. ஸோ அல்ஹம்துலில்லாஹி எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கே. அதுக்கப்புறம் வருது ரப்பில் ஆலமீன். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை பற்றி ஒரு விவரம், மௌசூஃப் சிஃபா என்று சொல்லுவாங்க. ரப்பில் ஆலமீன் அவன்ட சிஃபா உண்டு. அவன் ஒரு சிஃபா தான், ஒரு விவரம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவன் தான் ரப்பில் ஆலமீன். ரப்ட அர்த்தம் நாங்கள் பார்ப்போம். ஆலமீன் என்றால் அகிலங்களுக்கு, உலகங்களுக்கு எல்லாத்துக்கும் ரப் ஆகிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். இதுதான் சிம்பிள் அர்த்தம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் அதில் சுருக்கமான தஃப்சீர், சூரா ஃபாத்தியா சரியான கஷ்டம் சுருக்கப்படுது. சூரா ஃபாத்தியா சுட்டி எங்களோட இந்த சுருக்கமான தஃப்சீர் கொஞ்சம் விரிவாகும். அடுத்த சூறாக்களுக்கு போகல இன்ஷா அல்லாஹ் டக்குன்னு போவோம். இந்த சூரா ஃபாத்தியா அவ்வளோ பொறுமதியான சூறா. அது சுருக்கமான தஃப்சீரே பண்ணக்கூடாது என்ன தெரிஞ்ச அளவுக்கு. ஆனால் என்ன செய்ய, எங்களுக்கு கேட்குறதுக்கு டைம் இல்லாசட்டியும் நாங்கள் எவ்வளோ சுருக்கமாக செய்யணுமோ அவ்வளோ சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா தஃப்சீர் உலமாக்களும் தஃப்சீர்கள் எழுத போகல சூரா ஃபாத்தியாவுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகமாக தஃப்சீர்கள் எழுதிக்கிறாங்க. அதுக்கு இப்போ தஃப்சீர் கபீரில் 32 பாகம் என்றால் அதில் ஒரு பாகம் சூரா ஃபாத்தியாவுக்கு மட்டும் ஒதுக்கிக்கிறாங்க. அவ்வளோக்கு பொறுமதியான சூறா. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். இப்போ எங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் எல்லாம் புகழும். இந்த ஹம்த் என்ற வார்த்தையை மட்டும் எடுத்தால் இந்த ஹம்த் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் ஈக்குது. ஒரு அர்த்தம் தான் புகழ் என்ற அர்த்தம். அதுதான் நார்மலாக உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனில் மிச்சம் தூரத்துக்கு பார்க்கல எல்லாம் புகழும் என்றது. எல்லாம் புகழும் இன்னொரு அர்த்தம் ஈக்குது நன்றி என்ற அர்த்தம். எல்லாம் புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே. எல்லாம் புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே. அப்போ புகழும் நன்றியும் ரெண்டு அர்த்தமும் இதில் இருக்குது. அதுதான் இந்த தஃப்சீரை நோக்கம். வேண்டா சில டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பில் இல்லாதது போல் நாங்கள் இங்கே கேப்சர் பண்ணுது. ஹம்துன்றதுக்கு ரெண்டு அர்த்தமும் வருது. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்போ அரபில் புகழுக்கு என்ன அர்த்தம்? புகழுக்கு வந்து மது என்று சொல்லுவாங்க. மது என்ற வார்த்தை பாய்க்கப்படும். நன்றிக்கு வந்து எங்களுக்கு தெரியும் ஷுக்குர் என்ற வார்த்தை பாய்க்கப்படும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு ஈன சொல்லிச்சு ரெண்டையும் சொல்லணுமெண்டா இது முதலாவது விளங்கிக்கொள்ளும். இது ரெண்டும் ரெண்டு விஷயம், கம்ப்ளீட்டாக ரெண்டு விஷயம். எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு நல்ல கார் ஒண்டி இது. அந்த காரு நல்லா உரமாக போகிற ஒத்தட்ட கார் ஒண்டி இது, உரமாக போகுது, நல்லா வேலை செய்யுது அப்படின்ட்டா நீங்கள் அதை காரை புகழுவீங்க. அது பசந்தாய்க்கிற கார், நல்ல வேகமாக போகிற கார், அதை புகழுவீங்க. அதுக்காக நீங்கள் காருக்கு போய்த்து தேங்க்ஸ் பண்ண மாட்டீங்க, நன்றி சொல்ல மாட்டீங்க. சரியா? அதே நேரத்தில் சில நேரத்துக்கு வந்து நீங்கள் உம்மா அப்பாவுக்கு நன்றி செலுத்துவீங்க. அவங்க உங்களுக்கு செஞ்ச உதவிகளுக்கு எல்லாம் நன்றி செலுத்துவீங்க. ஆனால் அதில் மீன் பண்ணதில் அவரை வந்து புகழவே ஒன்றுமெண்டு. அப்போ வந்து சில நேரத்துக்கு சிலவங்களை நீங்கள் புகழுவீங்க ஆனால் நன்றி செலுத்த மாட்டீங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஒன்று இருந்தால் தான் நார்மலாக அவங்களுக்கு என்ன சரி செஞ்சால் தான் நீங்கள் நன்றி செலுத்துவீங்க. உங்களுக்கு ஒன்றும் செய்யாட்டி நீங்கள் அவங்களுக்கு நன்றி செலுத்த தேவையில்லை. அடுத்தது வந்து சிலவங்களை புகழுவீங்க ஆனால் நன்றி செலுத்த மாட்டீங்க. சிலவங்க நன்றி செலுத்துவீங்க ஆனால் புகழ மாட்டீங்க. அப்போ சில நேரத்துக்கு பசந்தானே என்ன சரிங்க, ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று பசந்தாங்க அது புகழுவீங்க. ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாட்டி அதுக்கு நன்றி செலுத்த மாட்டீங்க. ஸோ இது ரெண்டு விஷயம் என்றது முதல்ல விளைங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான், ஒரே டைமில் எனக்கு நீங்கள் என் புகழும் எனக்கு, எல்லாம் புகழும் எனக்கு தான், எல்லாம் நன்றியும் எனக்கு தான். அது ஒரே டைமில் கிடைக்குது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு என்ன சொல்கிறான்டா, ஒரு வார்த்தையில் இது ரெண்டையும் கொண்டாடுறேன்டா. எங்களுக்கு ஒன்றை வச்சுட்டு இன்னொன்றை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யூஸ் பண்ணலாம்.
எங்களுக்கு தந்த அனைத்துக்கும் ரப்புக்கு நாங்கள் புகழே போகணும். அதே அதே டைமில் சேம் டைமில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நன்றி செலுத்தே போகணும். அதை நீங்கள் ஒவ்வொரு அல்லாஹ்ட நியமத்தை எடுத்து பார்த்தா விளங்கும். உதாரணத்துக்கு கண்ணை தந்திக்குது, கண் தந்ததுக்கு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சுக்குர் செய்யணும். அதே டைமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திக்கிற கண்ணிக்குது, அதை வந்து லேசிப்பட்டது இல்லை. அதை இன்றைக்கி எவ்வளோ தூரத்துக்கு கேமரா டெவலப் ஆகினாலும் இந்த கண்ணில் இருக்கிற குவாலிட்டிஸை கொண்டாடையில. ஸோ அதுக்கும் ரொம்ப புகழே போகணும். ஸோ ஒரே டைம் கண் தான், ஆனால் வேறொருத்தர் தந்தது மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப தாரதிக்குதே வேறு லெவல். அது தலைக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு உதாரணம் தான் சொன்னேன். அதே மாதிரி அத்தனை படைப்புகளுக்கு. ஸோ அது ஒன்றாவது. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிருந்துச்சு. இப்போ ரெண்டையும் சொல்லணுமெண்டா எப்படி, அல் மதுஹு வஷ்ஷுக்குரு, அல் மதுஹு வஷ்ஷுக்குரு லில்லா, புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே அப்படி சொல்லிருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மதுஹுக்கும் ஷுக்குருக்கும் பதிலாக ஹம்த மட்டும்தான் ஒரு வார்த்தை தான் போடுறார். இதில் என்ன படிப்பினை எங்களுக்கு இருக்குது? இதில் நிறைய படிப்பினை இருக்குது. அதில் முக்கியமான படிப்பினை தான் குர்ஆன் வந்து குறைஞ்ச வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் பண்ணுது இல்லைங்களா. குறைஞ்ச வார்த்தைகளை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் ஒரே டைமில் மனுஷருக்கு சொல்லிக் கொடுக்குது. இது வந்து ஒரு குர்ஆன்ட ஸ்டைல். அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அதை பாருங்கள், அல் மதுஹு வஷ்ஷுக்குரு என்று சொல்கிறத விட அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது ஃபாஸ்ட்டாகிக்குது, சுருக்கமாகிக்குது, அது மாதிரி பசந்தாகிக்குது. ஆனால் அது ரெண்டு மீனிங்கும் ஒரே டைமில் கம்யூனிகேட் ஆகும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வார்த்தையை குர்ஆனில் பாவிக்கிறானோ அது பாவிக்கிற வார்த்தை தான் குர்ஆனில் இருக்கிற பெஸ்ட் வார்த்தை. அதை விளங்கி கொள்ளணும். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எந்த வார்த்தையை பாவிக்கிறானோ ஐனைக்கு அதை விட சிறந்த வார்த்தை இல்லை. அதுதான் பெஸ்ட் வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அதை நீங்கள் யோசிச்சுக்கொண்டு குர்ஆனை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அப்போ விளங்கும் இந்த குர்ஆன்ன்றது மிரக்கல்ன்றது எப்படி. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து சொல்லணுமே இதை வார்த்தைக்கு பதில் இதை வார்த்தையை பாவிக்கணும். ஏன்னா குர்ஆனில் வந்து அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு வார்த்தை ஒன்று பாவிக்கலாம். அதுதான் பெஸ்ட் வார்த்தை ஆகிக்கும். நீங்கள் சரியாக உங்களுக்கு மூளைக்குதுண்டா அல்லாஹ் தந்த மூளை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த மூளைக்குதுண்டா நீங்கள் சரியாக அரபி படிச்சிங்கன்னா அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு வார்த்தை பாவிக்கலாம். அதுதான் அரபிகள் சொன்னாங்க குர்ஆன் வந்து மிரக்கல் அப்படின்றா அற்புதம் என்றா. அந்த காலம் இந்த அரபிகள் மட்டும் இல்லை, என்னது முஸ்லீம் ஆகின அரபிகள் மட்டும் இல்லை, இஸ்லாத்துக்கு வந்தவங்க மட்டும் இல்லை, இஸ்லாத்துக்கு எதிரிகள், சில இஸ்லாத்துக்கு ஃபேமஸான எல்லாருக்கும் தெரிஞ்ச எதிரிகள் கூட குர்ஆனை இன்பமாக கேட்டாங்கன்னு சம்பவங்கள் வந்து இது ஏன் அவங்களுக்கு விளங்கிச்சு. இது ஒவ்வொரு வார்த்தையும் ரிப்ளேஸ் பண்ணலாம். இந்த வார்த்தைக்கு இதை விட இந்த வார்த்தை போட்டால் நல்ல இது மீனிங்ன்னு சொல்கிறதுக்கு குர்ஆனில் ஒரு இடம் இல்லை. அதுதான் குர்ஆனில் ஆகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்திஹால சொல்லித்தரான். அதுக்கு குர்ஆனுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை என்ற விஷயத்த சொல்லித்தரேன். இதுதான் நாங்கள் விளங்கணும் இதில். அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இது ஆக முக்கியமான விஷயம். குர்ஆனில் எக்ஸ்ட்ரா வார்த்தை இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து ஹம்துக்கு பதிலாக அல் மதுஹு வஷ்ஷுக்குரு என்றால் ரெண்டு வார்த்தை பாய்க்கிறார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு வார்த்தையை தான் பாய்க்கிறான். ஹம்து என்ற வார்த்தையை மட்டும்தான் பாய்க்கிறான். அப்படின்னா சும்மா சரி குர்ஆனில் அல் மதுஹு வஷ்ஷுக்குரு ரெண்டையும் சொல்லியிருந்தால் அதுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ரெண்டு வார்த்தை பாய்க்கப்பட்டிக்குது. ஒரு வார்த்தை பாய்க்க வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை பாய்க்கப்பட்டிக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அல்ஹம்து சூறாவில் விளங்கப்படுத்துகிறான். அல்ஹம்து என்ற வார்த்தையை பாய்ச்சி விளங்கப்படுத்துகிறான். முழு குர்ஆன்லேயும் எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கிராமரில் நீங்கள் படிங்க, அல் ஜாயிதன்ற ஒரு வார்த்தை இது எக்ஸ்ட்ரா வாரன்னு சொல்லி கிராமர்டிக்கலாக படிப்பாங்க. ஆனால் அது கிராமரில் தான் அது எக்ஸ்ட்ரா ஒழிய குர்ஆனில் அது எக்ஸ்ட்ரா இல்லை. அது போடுறதுக்கு மின் அல் ஜாயிதன்னு ஒன்று மின் எக்ஸ்ட்ரா வந்திக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அர்த்தத்தை பார்த்தா இப்போ கிராமரில் பார்த்தா இது மீன் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கிற மாதிரி விளங்கும். ஆனால் அர்த்தத்தை பார்த்தா அதை மீன் போட்டதுக்கு ஒரு காரணம் அல்ல சுப்ஹானல்லாஹ் வச்சுப்பான். சுப்ஹானல்லாஹ் அதெல்லாம் படித்து பார்க்கணும் அதோட இன்பத்தை. என்ற வந்து நாங்கள் நினைக்கணும் முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மெசேஜ் ஒன்று தரான். இந்த முழு குர்ஆன்லேயும் அடியானே ஒரு வார்த்தை சரி நான் எக்ஸ்ட்ரா போட்டில்லை, தேவையானதை மட்டும் தான் உனக்கு நான் தந்துக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அது தலைக்கு வரட்டும். அப்படின்டா என்ன அர்த்தம்? சுப்ஹானல்லாஹ். நான் சும்மா சொல்ல சூரா வாக்கியில் ஒரு ஆயத்துண்டு வருது, ஒரு ஆயத்து அஸ்ஸாபிகூன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஸாபிகூன் என்று ரெண்டு தரக சொல்கிறான். அப்போ நாங்கள் நினைப்போம் இப்போ குர்ஆனில் எக்ஸ்ட்ரா வார்த்தை ஒன்றும் இல்லை,
அப்போ ஏன் 2 தடவை சாபிக்குன்னு வந்திக்குது? அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, குர்ஆனில் எக்ஸ்ட்ரா வார்த்தை இல்லாட்டி ஏன் இது சாபிக்குன்னு 2 தடவை கேட்குது? ஏன் சூரா ரஹ்மானில் ஃபபிஐ ஆலா பிரப்பிக்குமா துகஸிபான் எத்தனையோ தடவை ஏன் ரிப்பீட் ஆகுது? அது எல்லாத்துக்கும் பின்னுக்கு ஒரு காரணம் வைக்குது. சுப்ஹானல்லாஹ். முதல்ல சொல்ல ஃபபிஐ ஆலாவும் பின்னுக்கு வர ஃபபிஐ ஆலாவும் ஒரே அர்த்தம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அது உங்களுக்கு விலகிச்சேன்னு அப்போ யோசிப்பீங்க, அடி நீங்கள் சும்மா மொழிபெயர்ப்பு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்போம். ஆனால் அது ஒன்று இல்லை. அது ஒன்றுக்கு ஸ்பெஷல் டோனிக்குது. அதெல்லாம் அந்த டைமுக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதை நாங்கள் விளங்கணும். இந்த குர்ஆனில் எக்ஸ்ட்ரா வார்த்தை இல்லைன்ற வச்சு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்திஹால படித்தாரான். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இதை மாதிரி இந்த ஹம்துக்கும் ஷுக்குருக்கும் மட்டும் நிறைய சொல்லி கொண்டு போகலும். ஆனால் நான் இன்னும் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஏன்டா வந்து இது ஒரு பாயிண்டில் நிப்பாட்டணுமே. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் டீப் தஃப்சீர் பண்ணுற டைமில் இது ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அடுத்த விஷயம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஈன யோசிச்சு பாருங்கள். ஈன ஒரு இது வந்து ஒரு இசுமாக தான் வந்திக்குது. இசுமெண்டா ஒரு பேர் சொல்லாக தான் வந்திக்குது. எங்களுக்கு தெரியும் எங்களோட ஒரு லாங்குவேஜுக்கு பேர் சொல்லிக்குது, வினை சொல்லிக்குது. பேர் சொல்லண்டா இசும். அப்படின்றா ஏதாவது ஒரு விஷயம், ஒரு கார், ஒரு பேனை, இதெல்லாம் இசும். போத்தல் எல்லாம் இசும். அப்போ வினை சொல்லண்டா ஒரு செயல்ண்டா ஒரு செய்யக்கூடியது. அப்போ ஈனை வந்து யோசிச்சு பாருங்கள். ஈனை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல அவுபுதுல்லா அப்படின்றா நான் அல்லாஹ் புகழ்கிறேன், இல்லாட்டி நவுபுதுல்லா நாங்கள் அல்லாஹ் நவுதுல்லா அஹ்மதுல்லா அப்படின்னா நான் அல்லாஹ் புகழ்கிறேன், இல்லை அஹ்மதுல்லா இல்லை நாங்கள் அல்லாஹ் புகழ்கிறேன் அப்படின்ற அதை அது ஒரு வினை சொல்ல வந்தில்லை. சரியா? அப்போ வந்து ஈன என்ன மீனிங் ஆகுது? சம்டைம்ஸ் நான் சொன்னதில் சின்ன கிராமர் சேஞ்சஸ் ஈக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அரபில் எக்ஸ்பர்ட் இல்லை. ஆனால் வந்து என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இது ஒரு வினை சொல்ல வந்தில்லை, அப்படி வந்து ஒரு செயலை வந்தில்லை. நான் அல்லாஹ் புகழ்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சூரா ஃபாத்திஹாவை நான் அல்லாஹ் புகழ்கிறேன். இப்போ நாங்கள் ஈயாக்க நஅபுது என்று சொல்கிறோமே, நாங்கள் அல்லாஹ் உன்னைய மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம். அது மாதிரி சூரா ஃபாத்திஹா ஸ்டார்ட் ஆகவில்லை. சூரா ஃபாத்திஹா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று அப்படி ஸ்டார்ட் ஆகுது இல்லை. அது ஸ்டார்ட் ஆகுது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அப்படின்னு சொன்னால் ஈன செயலை செய்யக்கூடிய யாருமே இல்லை. அதில் தஃப்சீர் உலமாக்கள் சொல்கிறாங்க ஏன் அப்படி ஸ்டார்ட் ஆகுது இல்லைண்டா, அதில் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செயலை செய்யக்கூடிய ஒருத்தர் நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் வாரத்துக்கு நான் ஈக்கணும். நான் தானே ரப்ப புகழ்கிறேன், இல்லாட்டி நாங்கள் ஈக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொல்லாத அதை நான் செயலை செய்யக்கூடியவனை பாவிக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அடியானே நீ என்னைய புகழ்ந்தாலும் புகழ் இல்லாட்டியும் ஏண்ட புகழ் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்குது. நீ புகழாடுறது எனக்கு ஏண்ட புகழ் கூட்டுறதோ குறையிறதோ ஆக போகிறது இல்லை. நாங்கள் ரொம்ப புகழ்னு சொல்லியோ புகழ் இல்லைன்னு சொல்லியோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தஸ்து கூட போகிறதோ குறைய போகிறதே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்கிறதால பெனிஃபிட், அதில் பிரயோஜனம் எங்களுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அவன் அந்தஸ்து கூட போகிறது இல்லை. நாங்கள் புகழ்ந்துண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அவனை புகழ்கிறதுக்கு எங்களை தேவையில்லை. எத்தனையோ பில்லியன் கணக்கு மலக்கு எந்த நேரமும் ரொம்ப புகழ்ந்து கொண்டு இருக்குது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அவனை புகழ்கிறதுக்கு நாங்கள் தேவையில்லைன்றத சூரா ஃபாத்திஹால அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அது ஒரு விஷயம். நாங்கள் புகழ்ந்தவும் இல்லை. சிலவங்க கேட்குறது தானே, ஏன் நாங்கள் அல்லாஹ் புகழணும், ஏன் அவங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் சில முஸ்லீம் இல்லாதாக்களும் கேட்பாங்க, ஏன் அவன் எந்த நேரம் சொல்கிறான் அவங்கள திக்ர் செய்யுங்க புகழுங்கன்ட்டு, அவனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? முதலாவது தலைக்கு வரணும். அவனுக்கு நாங்கள் புகழ்கிறதால அவனுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, ரப்புக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. பெனிஃபிட் எங்களுக்கு தான். அதை ஆட்டிடியூட் முதலாவது தலைக்கு வரணும். அவன் வந்து யார்ட தேவையும் இல்லாத அல்லாஹ் சமத், அவனுக்கு யார்ட தேவையும் இல்லை, அவன் யார்டையும் தேவையற்றவன். அது சூரா ஃபாத்திஹால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளை காட்டி சொல்லிட்டான். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க தஃப்சீர் ஆலிம்கள், எப்படி என்று சொன்னால் விளங்கப்படுத்துகிறாங்க வினை சொல்லுக்கும் பேர் சொல்லுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தண்ணி போத்தல் ரெண்டு வைங்களேன், எங்கள் கையில் தண்ணி போத்தலும் நீக்குது. இதுக்கு வந்து காலம் ஈக்குதா, இதுக்கு வந்து நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், அது ஒன்றுமே டென்ஸெண்டே இல்லை. அப்படி ஒன்றே இல்லை. தண்ணி போத்தலுக்கு அப்படி ஒன்று இல்லை. அது தண்ணி போத்தல் தான்.
தண்ணி போத்தலுக்கு தார்சரி சொன்னேன்னா நீங்கள் வந்து அதில் இறந்த காலத்தை சொல்லுங்கன்னா தண்ணி போத்தல் தான். அதில் நிகழ்காலத்தை சொன்னால் தண்ணி போத்தல் தான். ஆனால் ஒரு செயலுக்கு காலங்கள் ஈக்குது. அப்படின்னு சொன்னால் ஒரு செயல் வந்து இப்போ நான் தின்றேன்டா இப்போ நான் திண்டு கொண்டிருக்கிறேன். திண்டுட்டேன்டா நான் தின்னு முடிஞ்சு தின்ன போகிறேன்னா அது நான் முன்னுக்கு செய்ய போகிறேன். அப்போ அது காலம் ஒன்று ஈக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்மை யூஸ் பண்ணி தான், இஸ்மை பாவிச்சு தான் அவன்கிட்ட புகழை சொல்கிறான். அல்ஹம்து என்றா இஸ்ம், அல்ஹம்து பேர் சொல். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு காலம் இல்லை, அவன் நிரந்தரமானவன், அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. ஐசுட்டின் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கொள்ள, அவனை பற்றி சொல்ல போகல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்மை பாவிக்கிறான். எவ்வளோ தூரத்துக்கு என்றா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா ஃபாத்திஹால இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இந்த மூணும் தான் ரப்புடைய இன்ட்ரடக்ஷன் சூரா ஃபாத்திஹால. இந்த மூணுலையும் ஒரு ஃபிகில் சரியில்லை. இந்த நீங்கள் படிக்கொள்ள விளங்கும், ஒரு ஃபிகில் சரியில்லை. எல்லாம் இசு மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான், அடியானே எனக்கு காலம் இல்லை, எனக்கு வந்து அது பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஆரம்பம், முடிவு அப்படி ஒன்றும் இல்லை, நான் நிரந்தரமானவன். சுப்ஹானல்லாஹ். சூரா ஃபாத்திஹாலே அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விளக்கப்படுத்துகிறான். அப்போ ஃபிகில் பாய்க்கிற ஈயா கடவுது வையா கடஸ்தையில் நாங்கள் எல்லாம் வணங்குறோம், ஃபிகிலை பாய்க்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ஏன் தெரியுமா? தஃப்சீர் ஆளுங்க விளங்கப்படுத்துகிறாங்க, நாங்கள் வந்து ஃபிகில் மாதிரி, எங்களுக்கு காலம் ஈக்குது. நாங்கள் இன்றைக்கு ஈக்கிறோம், கொஞ்சம் காலம் ஈப்போம், அப்புறம் மௌத்தா பேத்துடுவோம், நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் ஆகிடுவோம். இன்னொரு ஜென்ரேஷன் வரும், அவங்க ஈப்பாங்க, அவங்க பாஸ்ட் டென்ஸ் ஆகிடுவாங்க. அவங்கள்ட நிகழ்காலம் ஈக்கும், கடந்த காலம் ஈக்கும். நாங்கள் டெம்ப்ரரி, எங்களோட ஃபிகில் வந்து டெம்ப்ரரி, டைம் மாறிக்கொண்டே ஈக்கும், டைமோடு மாறிக்கொண்டே ஈக்கும். எங்களோட லைஃபும் நாங்களும் டெம்ப்ரரி. இந்த ஃபீலிங் நாங்கள் டெம்ப்ரரி, அல்லாஹ் சுப்ஹானஹு நாங்கள் வந்து நிரந்தரம் இல்லை, ரப்பு நிரந்தரமானவன் என்றது மெசேஜ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா ஃபாத்திஹால இஸ்மை யூஸ் பண்ணி ஃபிகிலை யூஸ் பண்ணாமல் விளங்கப்படுத்துகிறான் எங்கள் அல்லாஹ்வோட புகழுக்கு. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மொழிபெயர்ப்பில் நினச்சி கூட பார்க்கலாம், கண்டுபிடிக்கிறது ஆனால் இது எல்லாமே எங்களோட தஃப்சீர் ஆலிம்கள் அவங்களோட லைஃப்பை கொடுத்து எழுதிட்டு போய்த்துட்டாங்க. ஆனால் நாங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஓகே, இது முக்கியமான விஷயம் சரியா? இதோட நான் வந்து அல்ஹம்துட ஃபஸ்ட் பாட்டை முடிக்கிறேன். நாங்கள் லில்லாஹியை வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த இன்னொரு ஆடியோவில் பார்ப்போம், இல்லாட்டி வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லாகவே செய்கிறதுக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி 17 நிமிஷம் போய்த்துட்டு. ஹைர் இன்ஷா அல்லாஹ். பாசிட்டிவ் திங்கிங் அப்படி என்றா என்ன? இன்றைக்கி வந்து இது அல்ஹம்துலில்லாஹ்ல வந்து பாசிட்டிவ் திங்கிங்க சொல்லுது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு முழு உலகத்திலையும் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டு போய் நானும் எத்தனையோ செமினார்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் திங்கிங் அப்படி என்றால் நீங்கள் எப்படி யோசிக்கணும், நீங்கள் எப்படி எல்லாம் வந்து நல்லது தான் நடக்குது, உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்குது என்ற அது மனப்பான்மையை எப்படி கொண்டாடணும், அதுதான் பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்கிறேன். எங்களுக்கு என்ன நடந்தாலும் நல்லதுக்கு தான் என்ற விஷயத்தை நாங்கள் தலைக்கு எடுக்கிறது தான் பாசிட்டிவ் திங்கிங். ஏன்னா வந்து இன்றைக்கு உலகத்தில் சூசைட் நடக்குது. நாங்கள் நினைக்கிறோம் சிலவங்க ஜொப் இல்லாமல் தான் சூசைட் பண்ணுறாங்க. இல்லை, நல்ல ஜொப்பில் இருக்கிறாங்க சூசைட் பண்ணுறாங்க. நான் நினைக்கிறோம் சல்லி இல்லாமல் தான் சூசைட் பண்ணுறாங்க. இல்லை, நல்ல சல்லிக்கிறார்கள் சூசைட் பண்ணுறாங்க. நாங்கள் நினைக்கிறோம் இந்த யாரப்போ சூசைட் பண்ணுறேன். இப்போ சில ஜப்பானில் நான் கேட்டிக்கிறேன், சில இடங்கள் இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு சூசைட் பண்ணுறதுக்கெண்டே இடம் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் எங்களோட மஃபாஸ் முஃப்தி ஒரு ஆலிம் பயானில் சொன்னார், ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து ரோட்டில் அப்படி சும்மா சூசைட் பண்ணாமல் நீங்கள் ஒரு இடம் மீக்குது அங்கே போய்ட்டு சூசைட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வாகனம் இல்லையா, வாகனம் ஈக்குது, வசதி இல்லையா, வசதி ஈக்குது, நல்லா எல்லாமே ஈக்குது. அவங்களுக்கு ஜொப் இல்லையா, ஜொப் ஈக்குது, சல்லி இல்லையா, சல்லி ஈக்குது, எல்லாமே ஈக்குது. ஆனாலும் போய்த்து சூசைட் பண்ணிக்கொள்கிறாங்க. சல்லி கொடுத்து அதில் போய்த்து சாவுறாங்க. ஏன்னுண்டா அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. நிம்மதி ஏன் இல்லை? ஒருத்தருக்கு நிம்மதி இல்லாத ஆகப்பெரிய ரீசன் தான் அது பாசிட்டிவ் திங்கிங் இல்லை. எனக்கு எல்லாம் நடக்கிற எல்லாமே என் ரப்பு நல்லதுக்கு தான் செய்கிறான் என்றது இல்லா சுட்டின் தான் இன்றைக்கு மனுஷர் சூசைட் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் டென்ஷனாக வாழ்கிறாங்க. ஆனால் இது சூரா ஃபாத்திஹா எங்களுக்கு என்ன சொல்லி தருது? இது ஆக முக்கியம். எங்களுக்கு வீட்டில் பிரச்சனை, ஒய்ஃபோட பிரச்சனை, நீங்கள் தொலை போகிறீங்க, சரியான டென்ஷன், நீங்கள் தொலைந்து தக்பீர் கட்டி என்ன சூறா ஓதுறீங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், யாரெல்லாம் உனக்கே எல்லாம் புகழும். நான் பிரச்சனையில தான் அடிக்கிறேன், செய்ய வழியில் யாரெல்லாம் அது பிரச்சனையில் ஹைரிக்கும், நான் உடனே புகழ்றேன்னு யாரெல்லாம்.
எனக்கு என் வாப்பா மௌத்தாயின டைமில் அப்படி கவலைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக எனக்கு ஒன்றுமே ஓடல டென்ஷன். நான் ரோட்டில் நடந்து கொண்டு இருக்கிறேன், கண்ணீர் கொட்டி கொண்டே இருக்குது, அவ்வளோக்கு டென்ஷன் அதை வாப்பா மௌத்தாயின டைமில். ஆனால் அந்த டைம்லேயும் நான் போய் தொலை போகலை. இப்போ யோசிக்கிறேன், தொலை போகலை, தக்பீர் கட்டிட்டு எனக்கு வேறு சூறா ஓதே இல்லை. யாரெல்லாம் எல்லாம் புகழும் அல்லாவுக்கு, அவரோட மவுத்துலேயும் என்ன சரி ஹைரிக்கும். அதே மாதிரி பொறவுக்கு எனக்கு கேள்விப்பட்டுச்சு, அவரோட மவுத்துலேயும் ஒரு பெரிய ஹைர் ஒன்று இருந்துச்சு மாஷா அல்லாண்டு. அதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு நான் ஜெனுவினாகவே உள்ளத்தால் நினச்சி அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் நீ என்ன செஞ்சாலும் நீ தான் பெஸ்ட் என்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு ஷுக்ர் செஞ்சேன். நான் என்ன என்றதை அதையும் சொல்லிடுறேன். அவர் மௌத்தாவி கொஞ்ச காலத்தில் அவரோட டாக்டரை மீட் பண்ணேன். அவர் டாக்டர் சொன்னார், வாப்பாக்கு வந்து ஒரு கேன்சர் உண்டு வந்து கொண்டு இருந்துச்சு, அவர் நல்ல நேரம் மௌத்தாவினார், இல்லாட்டி அந்த கேன்சரால் சரியான கஷ்டப்பட்டுப்பாருன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அப்போ நான் ஜெனுவினாகவே அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். ஆனால் அந்த டைமுக்கு எனக்கு விளங்காது, அந்த டைமுக்கு அதில் என்ன ஹைர் இருக்குது. அந்த டைமில் எனக்கு டென்ஷனை தாங்கிக்கும், அடே எவ்வளோ என் தொண்டுக்க இந்த வாப்பா என்னோட கூட்டாளிமா இந்த வாப்பா மௌத்தாவிட்டாரே, அதுதான் என் ஃபஸ்ட் எல்லாம் எனக்கு தாய்க்கொள்ளவே இயலாவே என்ற ஃபீலிங் தான் இருந்துச்சு. நான் எப்படி அவர் இல்லாமல் வாழ போகிறேன், நான் எல்லாம் அவர்கிட்ட தானே கேட்குறேன், அவரோட தானே பேசுகிறேன், இப்போ நான் அவர் இல்லாமல் எப்படி வாழ போகிறேன் கவலை இருந்துச்சு. ஆனாலும் அந்த கவலையிலையும் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து டென்ஷன் வரும், வராமல் ஆகிக்காது. அந்த டைமில் நீங்கள் தக்பீரை கேட்டினா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் புகழ்றீங்க, அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கும் உருவாக்குறீங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இன்றைக்கி வந்து அதுதான் இன்றைக்கி இந்த ஏத்தியஸ்ட் இருக்கிறாங்களே அப்படின்ற அது ஒரு மதத்தை கடவுளை நம்பாத கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தானே, அவங்க இருக்கிற பெரிய பிரச்சனை தான். அவங்க எந்த நேரம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, அல்லாஹ் ஒண்டி இருக்கிறேன்டா எப்படி இதெல்லாம் நடக்குது, எப்படி ஒருத்தருக்கு நோய் வருது, ஒருத்தருக்கு எப்படி காய்ச்சல் வருது, ஒருத்தருக்கு வந்து எப்படி இவ்வளோ இது முஸ்லீம்களுக்கு அடிபடுது, முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது, அல்லாஹ் ஒண்டி இல்லை தானே, இதெல்லாம் நடக்குமா அப்படி என்று பேசுகிறாக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி முஸ்லீம்கள தலையிலேயும் இந்த மாதிரி விஷயங்களில் போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் இவங்களுக்கு முதலாவது பேசிக் கன்செப்ட் அது அல்ஹம்து விளங்கல்ல. அல்ஹம்து விளங்காத சுட்டி தான் இது எல்லாம் பிரச்சனை. அல்ஹம்துல என்ன சொல்கிறான், அல்லாஹ் என்ன சிச்சுவேஷனோ அது எல்லாத்துலேயும் ஹைரிக்கும், அது எல்லாத்துலேயும் ரப்பு ஒரு ஹைரை வச்சுப்பான். அதை விளங்குற அளவுக்கு எனக்கு மூளை இல்லை. எங்களுக்கு தேவையான ரப்பு கிட்ட கேட்குறேன், அதில் பிரச்சனை இல்லை, ஐயாக்க நபுது ஐயாக்க நஸ்தைன். ஆனால் எங்களுக்கு வார சிச்சுவேஷனில் என்ன சார் ஒரு ஹைரிக்கும் என்று ரப்போடு நாங்கள் ஆதரவு வைக்கிறேன். அது வந்து லேஸ் இல்லை செய்கிறது, அது லேஸ் இல்லை. ஆனால் அது சூரா ஃபாத்தியா அதுதான் எங்களுக்கு சொல்லித்தருது. சூரா ஃபாத்தியா அதுதான் சொல்லித்தருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நாங்கள் க்ளோஸ் ஆகிற நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அவங்களுக்கு விளங்க வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அதை விளங்க வைக்கிற பாக்கியத்தை தருவாங்க. அது வந்து எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் குர்ஆனை விளங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் குர்ஆனை விளங்கினீங்கன்னா நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் போய் தொழணும், கட்டாயம் தொழணும். தொழுகிற நேரம் தக்பீரை கட்டி குர்ஆனை விளங்கி ஓத போகலை, விளங்காமல் ஓத கொள்ள, விளங்கி ஓத போகலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் இந்த ஃபாத்தியா ஓத கொள்ளையை விளங்கப்படுத்தும், அடியான இது தான் சீன் அது சொல்லி நீ ஒரி பண்ணாத, நான் பார்த்துக்கொள்கிறேன், இதெல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும், இன்னும் போய்க்குதே சூரா ஃபாத்தியா, அப்போ உங்களுக்கு விளங்கும் ஏன் நான் அல்ஹம்து சொல்லணும் என்று. சுப்ஹானல்லாஹ். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அடுத்த இன்னொரு கடைசி ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். அது என்ன என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனையும் பிஸ்மில்லாஹ்க்கு போகிற அல்ஹம்துலில்லாஹ் தானே ஸ்டார்ட் ஆகுது, முழு குர்ஆனையும் இந்த அல்ஹம்து என்ற வார்த்தையில் தான் ஸ்டார்ட் ஆகுறேன். அப்படி என்றா என்ன அர்த்தம் என்றால், ஏ அடியானே உனக்கு இந்த குர்ஆனை படிக்கணுமா, என்னோட க்ளோஸ் ஆகணுமா, என்னைய விளங்கணுமா, உனக்கு நன்றி செலுத்துகிற தன்மை. இப்போ நன்றி என்ற வார்த்தை வந்து அல்ஹம்து என்ற வார்த்தை நன்றி புகழ், இந்த தன்மை என்னைய புகழ்ந்து என்ன நன்றி செலுத்துகிற தன்மை உனக்கு இல்லைண்டா உனக்கு இந்த குர்ஆனை படிக்க மேலா, இஸ்லாத்தை விளங்கிய மேலா, என்ன விளங்கிய மேலா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பேருக்கு முந்தி அல்லாஹ் அல்ஹம்து தான் கொண்டாடுறான். ஏண்டா உனக்கு அல்லாஹ் விளங்கணும் என்றா, என் ரப்பை விளங்கணும் என்றா முதலாவது விஷயம் நீ வந்து என்ன செய்யணும், என்னைய புகழ்கிறது, எனக்கு நன்றி செல்வது புகழ்கிற ஆட்டிடியூடோட வா, எனக்கு கம்ப்ளைண்ட் ஆட்டிடியூடோடு வராது. எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டு அது பிரச்சனை இது பிரச்சனை கம்ப்ளைண்ட், இது எல்லாமே கம்ப்ளைண்ட் ஆட்டிடியூடோடு என்கிட்ட வராது. என்னைய புகழ்ந்து கொண்டு வா. ஓகே, உனக்கு பிரச்சனைக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை, எனக்கும் பிரச்சனையை சொல்லலும், ரப்புக்கு சொல்லணும், ரப்புக்கு சொல்லாமல் யாருக்கும் சொல்ல, என்ன பிரச்சனை என் அல்லாஹ் சொல்லாமல் யாருக்கும் சொல்ல, எல்லாமே ரப்புக்கு தான் சொல்கிறேன், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த ஆட்டிடியூட் கம்ப்ளைனோட ஆட்டிடியூட் வராது. உதாரணத்துக்கு காலில் புண்ணொண்டு வருது, நாங்கள் ரப்புக்கு சொல்ல யாரெல்லாம் காலை புண்ணை சோமாக்கித்தா, ஆனால் கால்ட புண்ணை சோமாக்குறது முந்தி யாரெல்லாம்
இந்த காலே நீ தானே தான் எல்லாம் தந்திக்கிறாய், அதுக்கு அல்ஹம்துலில்லா. ஆனால் சின்ன பொண்ணு உண்டிங்க அது சுகமாக்கி தாயா இல்லை. இந்த ஆட்டிடியூட் நான் சொல்கிறேன். அப்படி இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணி பாரு யாரில் என்ன யாரில் இது புண்ணு எனக்கு தந்திக்கிறா என்ற அந்த அந்த மனப்பான்மையோடு என்கிட்ட வர வேணும். முதல்ல என்ன புகழுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். அதுதான் சொல்கிறாங்க துவா கேட்குறது கட்டாயம் ரொம்ப புகழுங்கண்டு. ரொம்ப புகழ்ந்து பொறுத்த துவாவே கேட்க சொல்கிறாங்க. அதுதான் இது அல்ஹம்துலில்லாஹ் படித்தது. சுப்ஹானல்லாஹ். இதை மாதிரி பேசிக்கொண்டே போயிடும். அது இல்லை முக்கியம், இது எங்களை வாழ்க்கையில் வரணும் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு இது அல்ஹம்து என்ற ஆட்டிடியூட் எங்களுக்கு இல்லைன்னா எங்களுக்கு இஸ்லாத்தை விளங்கிய மேலா, ரப்பை விளங்கிய மேலா, குர்ஆனை படிக்க மேலா, ஐ சுட்டி இன்ஷா அல்லாஹ். இது அல்ஹம்தை நாங்கள் விளங்க ட்ரை பண்ணுறேன். நாங்கள் எங்களுக்கு எது விளங்குதோ, எங்களோட கண் முன்னுக்கு எதுக்கு விளங்குதோ அதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுக்ர் செய்கிறேன். சில விஷயங்கள் எங்களுக்கு விளங்குற அளவுக்கு மூளை இல்லை, அந்த அறிவை ரப்ப எங்களுக்கு தந்து இல்லை, எங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் தெரியா. யா அல்லாஹ் என்னென்ன விஷயம் நடக்குதோ யா அல்லாஹ் அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே நீ வந்து இரக்கமுள்ள ரப்பு, நீ அவனோட இறக்கத்தை கொண்டு நீ எல்லாமே எனக்கு ஹைர் தான் பண்ணும். என் வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் புழுக்குள்ள டென்ஷன் இல்லை என்ற அவங்களுக்கு தெரியும், ரப்ப என்னையை பாதுகாப்பான் அப்படின்னு நெருப்பில் போட்டு இதாகினாலும் அல்லாஹ்க்காக வேண்டி தானே. அந்த அந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஃபீலிங் வந்தால் மனுஷன் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். மனுஷன் வாழ்க்கையில் டென்ஷனே இருக்காது. இந்த குர்ஆன் விளங்கினாக்குது. குர்ஆன் விளங்கினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத தாரது என்ன தெரியுமா, உங்களோட வாழ்க்கையில் நிம்மதியை தந்துடுவான். உங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்கும் முதல்ல இந்த ரப்பு எனக்கு என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு தான். ரெண்டாவது என் ரப்பிக்கிறான் எனக்கு உதவி செய்கிறதுக்கு. இந்த சூரா ஃபாத்திஹா போல விளங்கும். என்ன பிரச்சனை நடந்தால் என் ரப்பிக்கிறான் எனக்கு உதவி, எனக்கு யாருமே தேவையில்லை. என் ரப்பிக்குள்ள எனக்கு என்ன பயம். என்ன தான் நடந்தாலும் சில நேரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்குவான். என் அடியான் என்கிட்ட எப்படி வாரான்னு பார்க்குறதுக்கு. இந்த விஷயத்தை தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாக்கியம் தரணும். அப்படி நடக்கக்குள்ளேயும் அவன் பக்கம் திரும்புறதுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர நேரத்தில் என் அடியான் என் பக்கம் வாரானா என்று டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பிரச்சனையை தருவான். சுப்ஹானல்லாஹ். அந்த டைமில் நாங்கள் ரப்போட பக்கம் திரும்பினாயிக்குது, அப்போ ரப்பு உதவி செய்வான். அந்த உதவி இருக்குது அப்படியே தலை சுற்றும். அதே நேரத்தில் அது கிடைக்கிற உதவியை விட நல்லா நினச்சிக்கோங்க, கிடைக்கிற உதவியை விட என் ரப்பு எனக்கு இப்படி உதவி செய்கிறானே, எனக்கு போய்த்து இப்படி உதவி செய்கிறானே என்று அதை நினைக்கிற சந்தோஷம் இருக்குது. அதை ரப்போடு எனக்கு அப்போ எனக்கு என் ரப்பு என்னோட கனெக்டில் தான் இருக்கிறான், டச்சில் தான் இருக்கிறான். அவ்வளோ 7 வானம் 7 பூமி படைச்ச என் ரப்பு என்னோட டச்சில் தான் நீக்கிறான் என்று நினைக்கிற சந்தோஷம் இருக்குது. அது சின்னதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை விட சந்தோஷம் வைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையை தரணும். இந்த குர்ஆனை விளங்கி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தாரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.